நான் நினைச்சேன் என் தங்கச்சி உண்மையிலே கேவலமா சமைக்கும், ஒரு 3 வாரத்துல வெளியே போயிடும், லைட்டா அவள் ஃபீல் பண்ணிட்டு விட்டுலான்னு பார்த்தா இப்படி. அப்ப அவங்க நல்லா குக் பண்ண கூடாது, எலிமினேட் ஆனும் நீங்க யோசிச்சு வச்சிருக்கீங்க. ஆனா எனக்கு சீரியஸாவே எனக்கு சரிப்பா, எனக்கு என் தங்கச்சி நினைச்சு பிரித்து சந்தோஷமா இருக்கு. சரி சமையலே ஒண்ணு தெரியாதுன்னு பார்த்தேன், இப்ப கடவுள் புனித்துல ஒரு நல்ல அந்த போன வாரம் சமைச்சு பாராட்டு வாங்கிச்சுல. யாரோட மென்டர்? அப்படியா? ஏய் அப்ப என்னமோ நீங்க நடக்க சரிப்பா, கைய வச்சா ராங்கா போனதில்லை, புரியல. இன்னைக்கு என்ன சார் வெள்ளரிக்காய் ஜூஸ் போட போறோமா? 150 பேருக்கு 150 வெள்ளரிக்காவா? அம்மா 10 விரலதாமா இருக்கு, என்னால வெட்ட முடியாதுமா. வாங்க 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 வெட்டலாம். ஏய், நாங்க இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கோம். என் தலைவன பாடுறா 42 வயசுலயும் வெங்காயம் உரிச்சிட்டு இருக்காங்க. இவன் அடிபட்ட சாக போறான்டா. 42 வயசு என்னடா பண்ணிட்டு இருக்க? ஓகே, இப்போ இந்த மாதிரி வீட்டு வேலை ஷேர் பண்ணி செஞ்சா நானும் ஒய்ஃபும் சந்தோஷமா இருக்கனால. ஆமா. ஆனா வரப்போற என் ஒய்ஃப்க்கு சமைக்க தெரியல சொல்லிட்டானா? நீங்க தான் குக் பண்ணும், அவங்க சாப் பண்ணுவாங்க. ஓ அப்படியா? சாமி படத்துல விக்ரம் திரிஷா மாதிரி ஞாயிறு மதியம் சமையல் அறை. இல்லம்மா, என் ஃபியூச்சர் ஒய்ஃப். இல்ல ஃபியூச்சர் ஒய்ஃப். ஃபியூச்சர் ஒய்ஃப் வந்தா என் ஒய்ஃப் இப்படி வெட்ட, நான் மாவு கிண்ட, சமைக்க. இந்த எகத்தாளமெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. சமையல் அழகு. பார்த்தா எங்க அப்பா இப்படி காசு பண்ணி போவாரு. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த மாதிரி எங்க பிடிச்ச அதான் சில கனவுலாம் வந்து கனவாவே போயிடுமா கடைசி வரைக்கும். அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு கனவு காண்டுக்கணும். அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்லிருக்காரு? 30 வயசு தாண்டிட்டா நம்ம எதையும் எதிர்பார்க்க கூடாது. எதிர்ச்சி பரத் பையன் வந்து என்ன சொல்லிட்டான், டெல்லா வந்துட்டான்னு. ஆக்சுவலி எனக்கு 30 வயசு ஆக போகுதுன்னு எப்படி நான் கண்டுபிடிச்சேன்? டெல்லா வந்துட்டீங்களா? என்னடா சொல்ற? எங்கடா? ஒரு மென்டர் ஷெஃபா நான் சொல்றேன், ஒரு டாப் குக்கா இருக்குது ரொம்ப கஷ்டமான விஷயம்.